ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அப்பா அம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது எங்க கிட்ட சொல்லுன்னு கேட்கும்போது நான் அந்த காசை எடுக்கவே இல்லைன்னு சொல்றா. காசை பற்றி பேசலமா, உன்னோட மூடை எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட பவுச்சில் அந்த 200 யான் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. ப்ரேயரில் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் கிளாஸ்க்கு வந்தேன். அப்படியே நான் தூங்கிட்டேன். எந்திரிக்கும் போது கோ காசு காணன்னு சொன்னா. யாரோ தான் என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அப்பா உடனே உனக்கு ஏதாவது வாங்கணும்னா என்கிட்ட கேளுமா, என்ன வேணாலும் அப்பா உனக்காக வாங்கி தரேன்னு சொல்லும்போது அப்போ என்னோட தேவைக்காக நான் அந்த காசை எடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? நான் அதை எடுக்கவே இல்லைன்னு சொல்றா. சரி, உன்னை யார் ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க? ரீசெண்டா யாரோட சண்டை போட்டேன்னு அம்மா கேட்க கரெக்டா இடிமின்னெல்லாம் வரும்போது டக்குன்னு ரூமுக்கு வந்து ஃபியூச்சர் ஹீரோக்கு தான் கால் பண்றா. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல மில்க் காசு காணாம போயிருக்கு, அது யாரு திருடுனாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்குமான்னு அவர்கிட்ட கேட்க நான் நேத்தே உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் முடியல. நிஜமாவே இது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்க போகுது, பட் என்னன்னு தெரியல, எனக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றான். யாரோ திருடிட்டு வேணும்னே என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் சொல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த காசு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். அப்ப காசு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அப்பா தானே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஹீரோக்கு ஏதாவது ஞாபகம் வரணும்னு சொல்லி இவன் நடந்த மொத்த இன்சிடென்ட்டையும் சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. வாங்க அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே உனக்கு பண்ணதுக்காக ரிக்ரெட் பண்றேன்னு ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். அப்போ இந்த விஷயத்துல வாங்கோட அக்கா சம்மந்தப்பட்டிருக்காங்களாம், கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களேன்னு கேட்கும்போது அம்மா வந்து என்ன பண்ற ஆன்சன், உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டா, பேசவே இல்லை. ஸோ இப்போ அப்பா கிட்ட வந்து நாளைக்கே ஸ்கூலுக்கு போய் அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு அம்மா சொல்றாங்க. எக்ஸாம்லாம் வருது, அவ கரெக்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவ போன் வேணும்னு தான் என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருந்தா, பட் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தோணலையேங்கிற மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்படியே 2024ல காட்ட வாங்கிட்டு இருந்து எப்படியாவது ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் டே எனக்கு வேலை வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்படியே 2012ல காட்ட கியோ எழுந்து போனதும் அவளோட நெயில் பாலிஷை ஹீரோ எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம அவனோட நெயில்ல போட்டு அந்த என்வலப்ல படுற மாதிரி வச்சு பாக்குறான். எதுக்காக இந்த கியோ இப்படி பண்ணான்னு தெரியல, ஆனா நிஜமா அவதான் பண்ணிருக்கானா, இது ரொம்ப மோசம். நான் காசு வாங்கும்போது அவ இந்த நெயில் பாலிஷ் தான் போட்டுட்டு இருந்தான்னு சொல்ல நம்ம எந்த எவிடன்ஸும் கிடைக்காம ஒருத்தரை பிளேம் பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்ல எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். அந்த காசை மட்டும் நான் சேஃபா வச்சிருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, ஆன்சனுக்குமே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு ஃபீல் பண்ண. இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, சோ நீ ஃபீல் பண்ணாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா திருடனால கண்டுபிடிச்சிடலான்ட்டு போக கோ அவனை கூப்பிட்டு ஆன்சனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். தென் இப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப நம்ம ஹீரோ கியூவை ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவளுக்கு தெரியல அதே லோக்கல் பையன் வந்து என்னம்மா கேர்ள் ஃப்ரெண்டாக ரெடி ஆயிட்ட போலேன்னு கேட்கும்போது அவன் கேட்ட காசை தூக்கி போட்டு போறா. பட் அந்த காசுல எதுவும் நேம் எல்லாம் கிடையாது. கோ கலெக்ட் பண்ண காசுல எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி தானே கொடுத்தாங்க. ஸோ எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஹீரோ வந்து நூடுல்ஸ் கடையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காசு கொடுக்க ஐயோ சில்லறை இல்லையாப்பான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அவரு தான் கொடுக்குறாரு. அதுல ஒரு நோட்ல கியோ பேரு எழுதி இருக்கு. சோ இது அந்த மில்க்கு கலெக்ட் பண்ண காசு தான். எப்படி இங்க வந்திருக்கும், இதை யாரு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்க எனக்கு எப்படிப்பா தெரியும், எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க, எனக்குலாம் சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இனிமேல் யாராவது இந்த நோட்டை கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கவனிச்சு வாங்குங்கன்னு சொல்றான். அப்படியே 2024ல ஃபியூச்சர் ஹீரோ வாங்க மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவனை நினைச்சு தலையில அடிச்சா அது வேற பையன். ஐயோ சாரி, அவன் எங்கன்னு கேட்கும்போது பைக்ல வர பையன் கிட்ட மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கானாமா. சோ அவர் அப்படியே கரெக்ட் பண்ண உண்மையை சொல்லிட்டாரு. ஒரு ஹோட்டல்ல டோர்மேனா வேலை செய்யறானாமா. சோ அங்க வந்து பாக்கும்போது பையன் தூங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அத போட்டோ எடுத்துட்டு கேப்ப சரி பண்ணா சல்யூட் போட்டுட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது ஹீரோன்னு. டே இங்கேயும் வந்துட்டியாடான்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆன்சர் பத்தி கேட்டுட்டே இருக்கேன், இனிமேலும் என்னால முடியாதுப்பா, அதனாலதான் உன்ட்டு இருந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்றான். அதுக்கு எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது வேலையில பிஸியா இருக்கேன், ஒன்னு நான் அவாய்ட் பண்ணலங்கிறான். சரி, ஸ்கூல்ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை எப்படி உன்னால மறக்க முடியும், சோ அதை பத்தி எனக்கு சொல்லணும்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் சின்ன விஷயம் தான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்ப பாக்குறான். ஆனா ஹீரோ இங்க கஸ்டமரையா விரட்டுறியா, இரு போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அந்த ஹோட்டல்ல இருந்து செலிபிரிட்டி வெளியே வர அந்த பையனோட ஃபேன்ஸ் எல்லாம் மாதிரி மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி வாங்க பையன் ஓடிட்ட. அந்த ஆக்டர் பையனும் நீங்களும் என்னோட ஃபேனான்னு சொல்லி அவனோட போட்டோல ஆட்டோகிராஃப போட்டு ஹீரோ கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டான். இங்க 2012ல இந்தாமா நீ கேட்ட ஐபோன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்லி கொடுக்க அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஒழுங்கா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அப்பா திட்டுறாரு. வேலையில பிஸியா இருக்கிறதால உன்னை கவனிக்காம விட்டுட்டேன், உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அப்பா கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க,
தப்பு பண்ணவங்க எப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க தான். ஆனா தப்புன்னு ஒண்ணு பண்ணா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்பு தப்பு தான். உனக்கு அதை ஒத்துக்கிறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட. நான் எதுக்காக ஒத்துக்கணும்? அந்த காசை நான் எடுக்கவே இல்ல. அப்போ என்ன திருடின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி என்ன அப்படி நினைக்கலாம்? கிளாஸ்மேட் எல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன். ஆனா நீங்களே என்ன நம்பாம இருந்தா என்னால எப்படி முடியும்? நீங்க என்ன பெத்தவங்க, கண்டிப்பா என்ன நம்பிதான் ஆகணும்னு சொல்ல இப்படி அம்மா பட்டு பேசுவேன். வர வர ஒழுக்கமே இல்லாம போயிட்டு இருக்க, ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துக்கிறேன்னு அப்பா திட்டிட போனை தூக்கி போட்டு ரூம்குள்ள போயிட்டா. சாரிமா, உன்னை நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் வெளியே நின்னுட்டு கெஞ்ச. இப்ப அம்மா மட்டும் உள்ள வராங்க. நாளைக்கு நானும் உன்னோட ஸ்கூலுக்கு வரேன். நடந்த விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு டீச்சர் கிட்ட கண்டுபிடிக்க சொல்றேன்னு சொல்லி அவளை கம்ஃபர்ட் பண்ண அவ பேசவே இல்ல. இப்ப அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்தா அவளோட டெஸ்க்மேட் பொண்ணே பயந்து போய் தள்ளி உட்காந்துட்டு இருக்கா. இத பார்த்து ஹீரோனால தாங்க முடியல. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆபீஸ் ரூம்ல டீச்சர் கியூவை கூப்பிட்டு, நீயும் தானே அன்னைக்கு அசம்பிளிக்கு லேட்டா வந்தேன், உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. ஆன்சனும் நீயும் கூட நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கீங்க, கொஞ்ச நாளாவே அவ வித்தியாசமா நடந்துக்கிறா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல மேம் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோனோட அம்மா அந்த இடத்துக்கு வரவும் இவ வெளியே வந்து நின்னுக்கிட்டா. வந்த அம்மாவோ, நான் என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ பேசிட்டேன், அவ எடுக்கவே இல்லைன்னு தான் சொல்றா. சோ கண்டிப்பா அவ அதை எடுத்திருக்கவே மாட்டா. நாங்களே ஒரு ரிச் ஃபேமிலி, சோ எதுக்காக அந்த காசை என் பொண்ணு திருடணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவளுக்கு வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கோ. இது வரைக்கும் அவ எந்த தப்புமே பண்ணது கிடையாது. சோ யார் அதை பண்ணாங்கன்னு நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லணும்னு சொல்ல அதுக்கு மேமுமே சரின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பேசுறத கேட்ட கியோ நேரா வாங்கிட்ட வந்து கூட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி ஒரு லெட்டரை தூக்கி போட்டு போறா. இப்போ 2 பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆன்சன் காசு திருடு போன விஷயத்த கேக்குறா. அது எப்படி எனக்கு தெரியும்னு இவன் சொல்ல இப்ப அவங்க அம்மா வந்து மேம மீட் பண்ணி யாரு திருடுனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு மேமுமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது என்னதுன்னு கத்துறான். வாய மூடு, கண்டுபிடிச்சிட்டா அவங்க கிட்ட என்ன சொல்ல போறேன்னு கேக்குறா. நான் பாத்ரூம்க்கு போனேன், அப்புறம் அசம்பிளிக்கு வந்துட்டேங்கிற மாதிரி அவன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எதுக்காக ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப மேம் கிட்ட நானுமே அன்னைக்கு கிளாஸ்ல இருந்தேங்கிறத சொல்லிட்டியான்னு கேக்குறான். டேய் என்ன பேசிட்டு இருக்கேன்? உன்னை திரும்பவும் மேம் கூப்பிட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லு. இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட. இதை யாரோ ஒட்டு கேட்டாங்க, யாருன்னு தெரியல. தென் இப்போ கிளாஸ்ல காட்டேன், நம்ம ஹீரோயின் இங்கிலீஷ் எஸ்ஸே ரொம்ப நல்லா எழுதிருக்காளாமா, எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. சோ எல்லாரும் அவளோடத வாங்கி பாருங்கன்னு சொல்லும் போது இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்போ கியோக்கும் வாங்குக்கும் முகமே மாற இத ஹீரோவும் நோட் பண்றான். தென் நம்ம ஹீரோயின் லஞ்ச்ல உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே மில்க் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஹீரோயினோட அப்பா தான் வந்து காசை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அந்த காசை அவதானே திருடி இருப்பா, வேற யார் எடுத்துருக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பாலை கூட நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு எழுந்து போயிட. இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்களோட ஆட்டிடியூடே ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். சோ இப்ப குவ கூப்பிட்டு, இந்த நோட் பக்கத்துல இருக்க நூடுல்ஸ் கடையில இருந்து எனக்கு கிடைச்சது, யாரோ வேணும்னு ஆன்சனை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்ல, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லார விடவும் ஆன்சனோட நான் தான் ரொம்ப வருஷம் பழகிருக்கேன். சோ எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவளோட பேரை நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் நேரா நூடுல்ஸ் கடைக்கு வந்துட்டாங்க. திருடினவனை கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா சைக்கலாஜிக்கலா அவனை நம்ம அட்டாக் பண்ணணும். சோ நம்ம வேற வழியில தான் யோசிக்கணும்னு சொல்லி இப்ப கடைக்காரர்கிட்ட கியூ பேர் போட்டு அந்த நோட்டை டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. சோ அந்த பேரை பார்த்ததும் கிளாஸ் மொத்தமும் அங்கதான் இருக்கும் போல, எப்படி இது வந்திருக்கும், யார் இங்க கொடுத்துருப்பாங்கிற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. கோ கரெக்டான பிளான போட்டிருக்கான். தப்பு பண்ணவன் எவிடன்ஸ் அழிக்கணும்னு நினைப்பான். சோ கண்டிப்பா இந்த கடைக்கு வருவான். பயத்தால எவிடன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணி எப்படியோ தப்பு பண்ணுவான், நம்ம கண்டுபிடிச்சிடாங்கிற முடிவுல தான் இருக்காங்க. அப்படியே இங்க ஹாஸ்டல்ல காட்ட நம்ம ஹீரோயின் ரூம்க்கு வரத பார்த்துட்டு ரூம்மேட்லாம் இருக்கிறத லாக் பண்ணிட்டு படுக்க போயிட்டு இருக்காங்க. மொத்த ஹாஸ்டலுமே இவளை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் வெளியே வர போறான்னு தெரியல. கியோ கூட பார்த்துட்டு பேசாம தான் போறா. சோ ஸ்டார்டிங்ல இருந்து இவளுக்கு நடந்துட்டு இருக்க எல்லா கெட்ட விஷயமும் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப நேரா வீட்டுக்கு வந்துட்டா. இந்நேரத்துக்கு எதுக்குமா வந்திருக்க திடீர்னு சொல்லி அப்பா எல்லாம் வந்துட்டாரு வேலையில இருந்து. எதுக்காக நீங்க பே பண்ணிருக்கீங்க காசை? இப்ப எல்லாரும் உண்மையான திருடி நான் தானே ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, நான் பே பண்ணலன்னா அடுத்து போலீஸ வர வச்சிருவாங்கன்னு அப்பா சொல்ல, வந்துட்டு போட்டும் நான் தான் தப்பு பண்ணலங்கிறா. என்ன பேசிட்டு இருக்க, எக்ஸாம் கிட்ட வரப்போகுது, தேவையில்லாத விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு படிப்புல போக்கஸ் பண்ணு திட்டுறாரு. காசிப் பேசுறாங்கன்னு பயப்படாத, கொஞ்ச நாள் அவங்களுக்கே போர் அடிச்சு அதெல்லாம் மறந்தே போயிடுவாங்கன்னு சொல்ல, என்ன எல்லாரும் ஒரு திருடி மாதிரி பாக்குறதையும் வித்தியாசமா நடத்துறதையும் தாங்க முடியல. என்னோட ஃபீலிங்ஸையும்
நான் என்ன நினைக்கிறதுங்கிறதையும் நீங்க ஏதாவது கேர் பண்றீங்களா? நம்ம ஃபேமிலி மேலதான் உங்களுக்கு அக்கறை இருக்கா? என்ன பேசுற அப்படின்னு அம்மா கேட்கும்போது, இப்ப நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்க எல்லாத்தையும் சொல்ல போறேன். உங்களுக்கு நிஜமாவே நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கா? என்ன பாருங்கப்பா, அப்படி அக்கறை இருந்தா ஏன் நீங்க வீட்டுக்கே வர்றதில்ல? எங்களுக்கு நீங்க தேவைப்படும் போது ஏன் நீங்க இங்க இருக்கிறதே இல்ல? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவோ பெர்ஃபெக்டாவோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. அது உண்மையே இல்ல. எப்ப இப்படி மொத்தமா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு என் மேல அக்கறை இல்லாததும் குடும்பத்து மேல அக்கறை இல்லாததும் தான் சொல்லிட்டு ஓடிட்டா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல காட்டேன். நூடுல்ஸ் கடையில பணத்தை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கியோ அண்ட் வாங்க தவிர 2 பேரும் தான் கூட்டு களவாணிகளா இருப்பாங்க போல. அகைன் பிரேக்ல வந்து எல்லாரும் பாத்துட்டு இருந்தா அந்த வாங்கு டக்குன்னு எட்டி பார்த்துட்டு வேக வேகமா ஓடுறான். கரெக்டா ஹீரோ இத பாத்துட்டான். இங்க நம்ம ஹீரோனோட அம்மா, ஆன்சன் இன்னுமா தூங்குற, கதவு தரமான்னு சொல்லிட்டு அம்மா தட்டி தட்டி பார்த்துட்டு ஓபன் பண்ணா உள்ள நம்ம ஹீரோயினே இல்ல. அப்படியே கிளாஸ்ல வாங்க காட்ட, நீங்க தான் இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எக்யூப்மெண்ட் ரூம்க்கு வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு யாரோ மிரட்டி லெட்டரை போட்டிருக்க. பயந்துட்டான் இவன். உடனே கியோவை சீக்கிரட்டா மீட் பண்ணி அதை காட்ட, இனிமேல் என்ன இப்படி எல்லாம் பார்க்க ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா. அவனும் பயத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வரான். இப்ப ஹீரோயினை காட்டினா அவ ஸ்கூலோட மொட்டை மாடியில தான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோ ஒவ்வொரு டைமும் அவளை காப்பாத்தினது எல்லாத்தையும் தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப வாங்கும் லெட்டர்ல சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட் ரூம்க்கு வந்து பேட்டை எடுத்துட்டு ஒளிஞ்சிட்டு நிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும் முதல்ல அவன் அட்டாக் பண்றான். மிஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனை புடிச்சு லாக் பண்ணி, உண்மையை சொல்லு, எங்களை இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணது, இப்போ இந்த காசு திருடி அவளை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நீதானு கேட்கும் போது இல்லவே இல்லன்னு இருக்கான். கடைக்காரரே சொல்லிட்டாரு அந்த காசை நீதான் அவர்கிட்ட கொடுத்துருக்கங்கும் போது, சொல்றேன் எல்லாம் உண்மையும் சொல்றேன், நான் ஆன்சனை ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணுன்னு மட்டும் தான் நினைச்சேன், பட் காசை நான் திருடவே இல்லைன்னு சொல்றான். அப்போ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்க பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் எல்லாரும் கீழே இறங்க சொல்லிட்டு இருக்காங்க. உன் பேரண்ட்ஸை நினைச்சு பாருமா, இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ல இருந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. மேல கிளாஸ்மேட்டோட மேம் கூட வந்து, நீ எந்த தப்பு பண்ணலன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளே சேர்ந்து கண்டுபிடிப்போம் யாரு உன்னை இப்படி பண்ணாங்கன்னு, தயவு செஞ்சு கீழே இறங்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அழுக வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை நம்புறேன்னு ஹீரோ சொன்னதான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கீழையும் சரி மேலையும் சரி இறங்கிடுமான்னு தான் சொல்றாங்க. அவளோட டெஸ்க்மேட் கூட நாங்க உன்னை நம்புறோம் கீழே வந்தா கூப்பிடுறாங்க. கியோ வாங்கும் கூட ஏன் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் வராங்க. அடுத்து ஹீரோமே வந்து ஆன்சர்னு சொல்லி கூப்பிடுறேன். இந்த முடிவை எடுக்கும் போதுதான் உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை கூட வருதில்லங்கிற மாதிரி தான் எல்லாரும் முகத்தையும் பாக்குறா. அப்போ ஃபியூச்சர் ஹீரோ, உனக்கு எந்த ஃபியூச்சரும் கிடையாது, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவேன்னு சொன்னால, அதுல இருந்து அம்மா தப்பு பண்ணியிருந்தா ஒத்துக்குன்னு சொல்லி திட்டினது, வாங்கிட்ட இவ சண்டை போட்டது, கியோ இவள ரொம்ப மோசமா பேசினதுன்னு சொல்லிட்டு வாங்கோட அக்கா வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறா. அப்படியே ஹீரோவையும் பாத்துக்கிட்டே எல்லாரும் வேணான்னு சொல்ல அவ மேல ஏறி நிக்கிறா. தப்பான முடிவு எடுக்க போற சமயத்துல கரெக்டா காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கோ சொல்றான். சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஓடி வந்து நம்ம ஹீரோனோட காலை பிடிச்சுக்க எல்லாரும் சேர்ந்து அவளை பிடிச்சு காப்பாத்திட்டாங்க. எத்தனையோ டைம் இது போல நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான். அதே போல இப்பவும் காப்பாத்திருக்கான். தென் கட் பண்ணா அந்த தொலைஞ்சு போன காசு முன்னாடி அம்மாவோட நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. பட் இப்பவுமே அது யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிக்கல. வெளியே நம்ம ஹீரோ வாங்க பிடிச்சிக்கிட்டு அந்த ரூம்ல எங்களை லாக் பண்ணது, ஷூ லேஸ கட் பண்ணது, இப்போ காசை திருடினது எல்லாத்தையும் நீ தானே பண்ணிருக்க, நீங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, நான் அந்த காசை திருடல, நான் திருடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ எதுக்காக ஆன்சனுக்கு இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி உன்னோட மோட்டிவ் நீ என்கிட்ட சொல்ல தேவையில்லை, உனக்கு நான் 3 நாள் டைம் தரேன், நீயே அவகிட்ட போய் மொத்தத்தையும் சொல்லிடணும்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இவன் மேல நம்பிக்கை இருக்கிறதா கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசும்போது, அதுதான் அவங்களோட நம்பிக்கையில நான் ரொம்ப கிளியரா பார்த்தனேன்னு சொல்றா. அந்த திருடு போன காசு இருக்கும்ல, ஹீரோவோட அப்பா தான் இத்தனை காசை கொடுத்துட்டார்ல, சோ அந்த திருடு போன காசை இவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க. இப்ப அம்மா அந்த காசு உனக்கு தான், நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லும் போது அதை வாங்கிட்டு நேரா ரூமுக்கு போய் அதுல எழுதிருக்க ஒவ்வொரு பேரையும் அழிக்கிறா. அப்போ அதுல ஹீரோவோட நேம பார்த்ததும் எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொன்னது, ஒவ்வொரு தடவையும் அவன் இவளை காப்பாத்துனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ இங்க அவளோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா. இப்போ இப்படி நடந்த விஷயம் எல்லாம் வாங்கோட அக்காக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட கேட்க, அந்த காசை முன்னாடியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, சோ இனி அது ஏன் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்ல, உன்னோட டீச்சருக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு தெரியலையே இவன் சொல்ல, ஆன்சன் ஒரு டீனேஜ் பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ திரும்பி வந்ததும் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் போது
எனக்கு ஆல்ரெடி ஜியாங் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடியே அவளே கண்டுபிடிச்சிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவளோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. நீங்க நார்மல் கிளாஸ்மேட்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க திரும்ப மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். சோ அவகிட்ட நீயே எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடு. போக போக அவளே ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பிளேம் பண்றதையும் நிறுத்திடுவான்னு சொல்ல, இவங்க அக்காவை பத்தி நம்ம ஹீரோயின் தப்பா பேசினதாலதான் இவன் இப்படி நம்ம ஹீரோயினை பழி வாங்கியிருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா வந்து எழுப்ப வரும்போது கரெக்டா கிளாஸ்மேட்ஸ் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணா அவ பேசவே மாட்டேங்கிறா. இங்க நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் வரல இல்லையா, சோ அவளோட பெஞ்சையே பாத்துட்டு இருக்க. படிக்கிற வேலையை பாருன்னு மேம் சொல்றாங்க. அடுத்து அவனோட ஃபேவரட் நூடுல்ஸ் ஷாப்ல வந்து சாப்பிட வந்தா நம்ம ஹீரோயினோட அவன் சாப்பிட்டதெல்லாம் தான் இவனுக்கு வந்து போகுது. அவளை இவன் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா எவ்வளவு வெரைட்டியான ஃபுட் செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு பசியே இல்லைன்னு தான் சொல்றா. இங்க ஹீரோ கிரவுண்ட்ல உட்காந்து நாவல் படிச்சுக்கிட்டு இருக்க. அவ லைப்ரரியில இருந்து கஷ்டப்பட்டு தேடி கொண்டு கொடுத்தால அந்த புக்கு தான் இது. அப்போ திரும்பவும் அவளோட ஞாபகம் வந்துருச்சு. சோ அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது எத்தனை டைம் கூப்பிட்டாலும். அதே நேரம் இங்க ஹீரோயினை காட்டினா கிளாக் டவரோட 3D மாடலை வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அவ செட் பண்ண ஆரம்பிக்க, இங்க ஹீரோ சைக்கிள்ல போகும்போது பெஞ்சு பார்த்ததும் அங்கதானே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு என்னால முடியாதுன்னு இவனோட சண்டை போட்டிருப்பா. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க போல. இப்ப நெக்ஸ்ட் டே அவளை பாக்குறதுக்காக மேமும் கோவும் வந்திருக்காங்க. உனக்கு தேவையான நோட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கிஃப்டோட பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. இவளோட கிளாஸ்மேட் அத்தனை பேரும் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. மேமுமே சீக்கிரமா வரணும்னு சொல்றாங்க. கோவும் கூட எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம், நீ சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இப்படி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க படிக்க, அதுவும் நம்ம ஹீரோ எழுதுனதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. தென் இப்போ கியூவை காட்டும் போது புது ட்ரெஸ் போன்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கா போல. இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் எப்படி எங்களால வாங்கி தர முடியும், எதுக்கு எடுத்தாலும் பிரதரோட கம்பேர் பண்ணி பேசாத, அவன் அகாடமிக் அவார்ட் வாங்கிட்டு இருக்கான், இப்ப இருக்க கஷ்டத்துக்கு நீ கேட்டதெல்லாம் எங்களால வாங்கி தர முடியாது, ஒழுங்கா படிச்சு நல்ல காலேஜுக்கு போற வழிய பாருங்கிறாங்க. வீட்டுல ஹீரோயினோட அம்மாவுக்கு அப்பா கால் பண்ணி வாங்கதான் நம்ம ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிறத சொல்லிட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளோட தம்பி இப்படி பண்ணுவான், இப்பவே அவனை ஸ்கூலை விட்டு தூக்கணும்னு சொல்லும் போது அவன் சின்ன பையன் தப்புக்கு சாரி கூட கேட்டுட்டான். எனக்கு என்ன பண்ணும் தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தென் நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவளுக்கு பிடிச்ச நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உன்னோட ஃபேவரட் ஃபுட்லாம் அப்பாவே தான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம அவரு பாட்டுக்கு எல்லாத்தையும் உருட்டு அம்மா வந்து தள்ளி நில்லுங்க நான் குக் பண்றேங்கிறாங்க. சரி இங்க இருந்து குப்பைத்தொட்டியை காணும்னு சொல்லிட்டு அவரு இது போல பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு சிரிப்பும் வருது, அதே நேரம் அழுகையும் வருது. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, இது போலதான் அவங்க வாழணும்னு நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டது. சோ இத பார்த்து இவ்வளவு கொஞ்சம் ஃபீல் பண்றா. தென் இப்போ 3 பேரும் சந்தோஷமா குக் பண்ணத சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பா நிஜமாவே பிசினஸ் ட்ரிப்ல இருந்து தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களான்னு கேக்குறா. ஆமா முதல்ல சாப்பிடுமா அப்புறம் பேசிக்கலான் இருக்காங்க. தென் நம்ம ஹீரோயினுமே அந்த கிளாக் டவரோட 3D மாடலை ஃபுல்லா முடிச்சுட்டா. அதுல அந்த கிளாக்கை எல்லாம் செட் பண்ணும்போது அந்த ரியல் பில்டிங்லயே இவ செட் பண்றது போல நமக்கு காட்டுறாங்க. இங்க கியூவோ அவங்க அம்மா அப்பாவோட சண்டை போட்டா போல, நீ எங்களுக்கு மகளே கிடையாது, உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு ரொம்ப திட்டிட அவளோட பொட்டி படிக்க எடுத்துட்டு மொத்தமா கிளம்பிட்டா போல. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல நம்ம ஹீரோனை யாரோ தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறத கேட்க வாங்கால அந்த இடத்துல உட்கார முடியாம போயிட்டு இருக்கான். தனியா உட்காந்து சாப்பிடும் போது ஹீரோ வந்ததும் அப்படியே எந்திரிச்சு ஓடிட்டான். வழியில பார்த்தா கூட பொண்ணுங்க பாத்ரூம்குள்ள போய் திட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரம் 2024ல காட்ட அந்த ஹோட்டல்ல பார்த்த வேலையை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி கியூ வேலை செஞ்ச நைட் கிளப்க்கு வெளியே வேலைக்கு வந்துட்டான். அங்கேயும் கரெக்டா ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துட எதுக்குடா எங்க போனாலும் வந்துட்டே இருக்குன்னு திட்டுறான். நீ எதுக்காக ஏன்ட்டு இருந்து ஓடிட்டு இருக்க, ஆன்சன் பத்தி உனக்கு தெரிஞ்சது மட்டும் தானே கேக்குறேன், அதை சொல்றதுக்கு உனக்கு என்னன்னு ஹீரோ கேட்க, டே நீ கேக்குற அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடான்ட்டு இருக்கான். அப்ப கியோ ஒரு பையனோட போறது பாத்துட்டு என்ன 2 பேர் பேசுனீங்களான்னு ஹீரோ விசாரிக்க, அவ உள்ள இருக்கா நான் வெளியே இருக்கேன் எப்படி பேசுவேன், அதெல்லாம் 2 பேர் பேசிக்கவே இல்ல. ஆனா நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது லாஸ்ட் செமஸ்டர்ல கியோ பாதியிலேயே ஸ்கூலை விட்டு நின்னு கெட்ட பசங்களோட சேர்ந்து அவ வாழ்க்கையே மாறிடுச்சு தெரியுமான்னு சொல்றான். ஆனா ஆன்சன் பத்தி சொல்லன்னு கேட்டதும் எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படியே 2012ல காட்ட நம்ம ஹீரோயின் அந்த 3D மாடலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த டிப்ரெஷன்ல இருந்தும் மொத்தமா வெளியே வந்துட்டா. ஒரு புது வாழ்க்கையவே வாழ போற மாதிரி ஃபீல் பண்றா.
ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் இவளோட சேர்ந்து உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜாலியா ஒன்னா டிவி பாக்குறாங்க. டெய்லியும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வேற வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவளுக்கு ஒரு பூனைக்குட்டியே வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக்கிட்டா. அதுக்கு பேரு கூட ஜியாங் ஜியாங்னு தான் வைக்கிறா. இப்பெல்லாம் கூட நம்ம ஹீரோயினுக்கு டியூட்டர் பண்ண வரான் போல. 3rd மோக் எக்ஸாம் வரப்போகுது. நீ எப்போ கிளாஸ்க்கு திரும்பி வர போற? நாங்க எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். நீ எப்போ வருவன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஜியாங் என்ன சொன்னான்னு தான் கேக்குறா. அவனுமே உன்னை கேட்டான். உன்னோட போனை செக் பண்ணி பாரு, கிளாஸ்மேட் எல்லாருமே மெசேஜ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஸோ உடனே போனை ஆன் பண்ணி ஹீரோவோட மெசேஜ் தான் செக் பண்ணி பாக்குறா. கூடவே அவன் கார்டு வேற கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றா. அப்படியே எங்க நைட் ஸ்டடி போயிட்டு இருக்கும்போது கியூ லிப்ஸ்டிக்கை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. டைரக்டர் வந்து திட்டினா கூட திமிராதான் போயிட்டு இருக்கா. அடுத்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வரும்போது அவங்க அப்பா கண்டுக்காம போறேன்னு திட்டுறாரு. அம்மாவோட மெடிக்கல் பில்ல பே பண்றதுன்னா நீங்க ஏதாவது பண்றீங்களா? கேம்லிங்ல போய் லாஸ் பண்ணிட்டு வேற வந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இவ்வளோ மோசமான ஒரு புருஷனையும் அப்பாவையும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். தென் வீட்டுல நம்ம ஹீரோனை காட்ட அவ ஜாலியா பேரண்ட்ஸோட சேர்ந்து குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டே, அப்பா நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றோம். எதா இருந்தாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணு, நாங்க கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்ட கியூவோட ஆட்டிடியூட்லாம் சுத்தமா மாறிடுச்சு. சேர்க்க சரியில்லை போல. அப்போ மேம் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, யாரு வராங்கன்னு பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் வரா. கிளாஸே அவளுக்கு வெல்கம் கிளாப் பண்றாங்க. மேம் கூட சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம நீ எவ்வளவோ விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்ட, என்னை மன்னிச்சிடு. பட் இனிமேல் எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்கார சொல்றாங்க. ஸோ இவளும் அவளோட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்க, அவனும் இவளை பார்த்து சிரிக்கிறான். இத கூட மேம் ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இவங்க நோட் பண்றாங்கன்னே தெரியல. தென் இப்போ டைரக்டர் வந்து நீங்க எல்லாரும் உங்களோட பெஸ்ட் மைண்ட் செட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி வின் பண்ணுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்படியே லஞ்ச் பிரேக் வர பக்கத்துல பிள்ளைங்கலாம் ஏன் நீ சாப்பிட வரலையா, என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரோன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு பசிக்கல, நான் எழுதிட்டு இருக்கேன். உனக்கு நிஜமாவே பசிக்கலையான்னு கேக்குறான். இல்ல இதை எழுதி முடிச்சுட்டு நான் போயிடுவேன்னு சொல்ல, அப்ப சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சோ இங்க நம்ம ஹீரோயினும் இப்போ முடிச்சுட்டு நேரா ஹீரோவோட வந்து சாப்பிட அந்த நூடுல்ஸ் கடைக்கு தான் வரா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிடறால. சோ அதை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் அங்கேயே உட்காந்து சாப்பிட வர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது, 2 பேரும் ஒரே மாதிரி சாப்பிட்றீங்களேன்னு கடைக்காரர் வேற கேட்க, அவள்தான் நான் சாப்பிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டா. சோ இப்போ அப்படி கிளாஸ்க்கு வந்தா ஒரு பேப்பர் ஸ்டாரை ஹீரோ வச்சுட்டு போயிருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ட்ரீம் அட்வென்ச்சர் சிட்டிக்கு கண்டிப்பா நீ வரணும், நம்ம அங்க மீட் பண்ணலான்னு சொல்லி எழுதியிருக்கான். இப்பதான் புள்ள மூஞ்சில சந்தோஷமே வருது. சோ இப்ப நைட் நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளும் கியூட்டா டீஸ் பண்ணி வந்துட்டேங்கிறத சொல்லிட்டு இருக்கா. சரி நான் எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு நீ ஏதாவது திங்க் பண்ணேன்னு கேட்கும்போது, ஆமாமா எனக்கு கொஞ்சம் கியூரியஸா தான்ப்பா இருக்குன்னு சொல்றா. அப்போ அந்த பேக்கை காட்டினதும் என்னது எனக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அசாசியா ஓபன் பண்ணா கேம் காயின்ஸ் ஃபுல்லா இருக்கு. சரி வா உள்ள போய் விளையாட கிளம்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா உள்ள போறாங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.